இன்றைக்கி சுவையான ருசியான பேச்சுலர் சாம்பார் வைக்கிறது தான் எப்படின்னு பார்க்க போகிறோம். நான் பருப்பு பாசிப்பயிரும் அண்டு துவரம் பருப்பு ரெண்டு பருப்பையுமே நல்லா ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. நல்லா அலசி காய வச்ச பிறகு கொஞ்சோண்டி மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அடுத்து ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். தக்காளி சின்ன வெங்காயம் 4 எல்லாத்தையும் அடித்து உள்ளே போட்டுடலாம். இப்போ மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி வச்சு ஒரு 2 விசில் நல்லா வேக விட்டுடலாம். பருப்பை ஒரு 4 விசில் நல்லா பருப்பு வெந்த பிறகு நம்ம இறக்கிக்கலாம். அதுக்கு தேவையான காய்கறிகள் கத்திரிக்காய், ஒரு நல்ல பெரிய வல்லாரி வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன், ஒரு 4 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு, தக்காளி, கேரட்டு, வெண்டைக்காய், தேவையான காய்கறிகள், ஒரு பிஞ்சு முருங்கைக்காய். அவ்வளோதான். வாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுப்பில் கடாயை வச்சு கடாயை காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டு பொரிச்சுக்கலாம். கடுகு 2 வெந்தயம், 2 சீரகம் போட்டு பொரிச்சுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச வந்தப்போ நம்ம அரிக்கி வச்சுருக்க வெங்காயம், சின்ன வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் 2 சேர்த்து கொடுக்கலாம். காரத்துக்காக 2 வத்தலும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா 2 நிமிஷம் நல்லா பொன்னிறமாக வந்தப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை உள்ளே போட்டுக்கலாம். தக்காளியை போட்டு நல்லா ஒரு வதக்கிடணும். தக்காளி சீக்கிரம் வேகணுங்கிறதுக்காக கொஞ்சோண்டி உப்பு போட்டுக்கலாம். நான் இந்த அளவு உப்பு போட்டிருக்கேன். தக்காளி, வெங்காயம், உப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா ஒன்று சேர்ற மாதிரி ஒரு கிளறி ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் மூடி போட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்திருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கின பிறகு இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறிகளை அப்படியே ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்க எல்லா காய்கறிகளையும் உள்ளே சேர்த்தாச்சு. ஒரு கிளறி விட்டுக்கலாம். காய்கறிகளை நல்லா ஒரு நிமிஷம் பருப்பு கட்டியாச்சு. அதுக்கடுத்து இப்போ நம்ம பொடி வகைகளை உள்ளே சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள் பொடி, இப்போ வத்தப்பொடி, சாம்பார் பொடி, மல்லிப்பொடி, சீரகப்பொடி எல்லா பொடியும் கலந்தாச்சு. நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாம். இப்படி எல்லா பொடியோடையும் இந்த காய்கறிகள் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை புளி கரைசலை ஊற்றிக்கலாம். புளி கரைசலை ஊற்றியாச்சு. அதோட கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா இதில் கொஞ்சம் வேகட்டும், கொதி வரட்டும். இப்படி நல்லா கொதி வந்த பிறகு நம்ம பருப்பெல்லாம் நல்லா ஊற வச்சு வேக வச்சுட்டோம். நல்லா 2 விசில் 3 விசில் வந்துச்சு. வந்த பருப்பை அப்படியே நம்ம குழம்புல இறக்கிடலாம். தனியாக அவிச்சு வச்சுருந்த பருப்பை நம்ம உள்ளே சேர்த்தாச்சு. நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாம். தேவையான தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2 கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். தேங்க்யூ. குளிரேகும் கனவெண்ணில் கதிராடிய காலம், மனதாரில் மதுமாசம் தளிராடிய நேரம், அகமருவும் மயிலினகள் துயிலுணரும் காலம், என் நகதாரில் அனுராகம் பகருന്ന யாமம், அழகே அழகே